வெல்கம் டு கேரளா ராட்டி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். இது எதனால் சொன்னோம்னா, இன்றைக்கி அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸு தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும், நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஆடிந்தாங்க. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் 2 போர்டுமே 3 போர்டுமே பெண்டிங் நம்பரு. அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்க. ஏன்னா 3 நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் எவ்வளோ நாள் பெண்டிங்னா 29 நாளாக ஏ போர்டுலையும், 15 நாளாக பி போர்டுலையும், 17 நாளாக வந்து நமக்கு சி போர்ட்லேயும் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு. இந்த 3ஆம் நம்பர், அந்த 3ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர் ஏதோ ஒரு பக்கம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் நம்ம 2 நம்பருமே சேர்த்து கொடுத்தோம். 8-3ங்கிறதும் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது போக ப்ளஸ் 0 பி போர்டில் வரும்னு சொல்லி கொடுத்தோம். நேற்று யாராவது வீடியோ பார்க்க தான் பாருங்கள். ப்ளஸ் நம்ம 0 வந்து பி போர்டில் தான் வரணும், வேறு எங்கேயும் நம்ம கொடுக்கல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஜி போர்டு 0 வரணும்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம். அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. நமக்கு வந்து 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க. ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு தெரிஞ்சிருங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. அதுலேயும் கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா மாதம் ஃபஸ்ட்டில் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சூப்பராகவே எடுத்திருந்தோம். பேசிக் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பர் 3 போர்டும் பெண்டிங் நம்பர், கண்டிப்பாக ஒரு நம்பர் அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆடிச்சு. அதேமாதிரி 0 வந்து நம்ம தான் சொல்லிட்டேன், நேற்றே சொல்லிட்டோம் வந்து நம்ம பி போர்டு தான் வரணும், 0 வேறு எதுவும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் கொடுத்தோம். அது மாதிரி தான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடினாங்கன்னு பார்த்தா இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 9க்கு 0 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்லை நேற்று முந்தின நாள் அடித்தாங்கன்னா 5, 9, 5 அடித்தாங்களா, அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து 0க்கு 9, 9க்கு 0ன்னு கொடுத்தாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கணும், மறுபடியும் அதே மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் எடுத்துருக்காங்கன்னா, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்களா, அதனால தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துறது. காரணம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பர் தான் வரப்போகுது, இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா, அதனால தான் நமக்கு அந்த மாதிரி வின்னிங் வந்துடுது. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய இந்த ஃப்ரெண்டோடைய சேனல் வந்து இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற நம்ம சேனல் இருக்கு இல்லையா, அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான நம்பர் நேம் தான், ட்ரெண்டிங் சுனாமி. அதாவது முதல்லையும் டி வரும், கீழே டி வரும், இந்த டின்னு வருது இல்லையா, அது மாதிரி வரும். அது மாதிரி வந்து ட்ரெண்டிங் சுனாமி தான் நம்முடைய சேனல். அந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, நிறைய சேனலுக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த எல்லோரும் பண்ணும்போது நம்மளும் கேரளா ராட்டிட்டு நிறைய சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு மாதம் மட்டும் நம்ம கொஞ்சம் தொந்தரவாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த சேனலில் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அந்த சேனலை வச்சு அவங்க நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, அவங்க தீபாவளி பொங்கலுக்கு இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, நிறைய கனவு வச்சுக்கிறாங்க. அந்த கனவை நம்ம வீண் பண்ண வேணாம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம எத்தனையோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மில்லியன் கணக்கான வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களாம் வாங்கி அவங்கவுங்க செலவு தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அது போக இந்த கேம் விளையாடுறவங்களுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நீங்களே போய் பாருங்கள். அவங்க நிறைய காசாக பார்க்காம நிறைய பேர்த்துக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிற குழந்தைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வாழ வச்சு தான் நம்மளை கடவுள் வாழ வைப்பார், அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரப்போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வரும் அப்படின்னா, நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வின்வின் கம்பெனியோட 2/9/2024 வின்வின்னோட 785வது குழுக்கள். ஏன்னா போன வாரமே அவங்க 415ன்னு அடித்தாங்க இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்பரு. அந்த பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். மறுபடியும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். இதில் தெரிஞ்ச வரைக்கும் 50-50 பொறுத்த வரைக்கும் இல்லை, வின்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அது ட்ரா நம்பர் பட்டியலாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் பட்டியலாக கொடுப்பாங்க. ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 656. சரிங்களா, இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது. இந்த ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட இப்போ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், அக்ஷயாவோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 803. இதையும் கொஞ்சம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். போன வாரம் ரிசல்ட்டு 415, அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் நாளைக்கு வின்வின் கம்பெனி என்ன மாதிரி ஆட்டம் ஆட போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எனக்கு ஏ போர்டு 9ஆம் நம்பர் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு எது ஏ போர்டு வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு 9ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா 8க்கு 9 வருமானா கண்டிப்பாக இந்த மாதம் பூரா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க, 1/1 தான் ஆடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 8க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரிசையெல்லாம் வராது. ஏங்க அப்படி வரிசையாக வருது அப்படின்னு மாற்றி வருமானா வராது. கண்டிப்பாக இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு 9 வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, 9க்கு 0 வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. வச்சுருக்காங்க பார்த்தீங்களா.
9க்கு 0 வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் நான் சொன்னேன். 9க்கு தான் 0 வைப்பாங்கன்னு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 8க்கு 9 அப்படின்னு வைப்பாங்க. அதே மாதிரி 0க்கு 9, 9க்கு 0 அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த மாதம் என்ன ஆடுவாங்க, அதே தான் ஆடுவாங்க. 8க்கு 9 தான் ஆடுவாங்க, வேறு எதாவது ஆட மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். 9ஆம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது. அது 9ஆம் நம்பர் வரலைன்னு 8ஆம் நம்பர் வரும். சரிங்களா, சரி 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரும். சரிங்களா, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8க்கு 9 ஆடணும், இல்லை 8க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடணும். உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க, நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். தைரியமாக ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் வரணும். 0 வந்தால் 3ஆம் நம்பர் தாங்க அதிகமாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 0க்கும் அதிகபட்சமாக 3ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு எப்படின்னா 9ஆம் நம்பர் பெரிய நம்பர் வச்சு அதுக்கப்புறம் வந்து 0 வச்சுட்டாங்க அப்படின்னா, இதை விட சின்ன நம்பர் 3ஆம் நம்பர் வைக்கணும், இல்லைன்னா 5ஆம் நம்பர் வைப்பாங்க. இந்த 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க, வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 5ஆம் நம்பர் வரணும், அதே மாதிரி 3ஆம் நம்பர் வரணும். 2 நம்பருமே கொஞ்சம் ஆவரேஜாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 5ங்கிறது 2 ட்ரை பண்ணி பாருங்கள். 6 3ங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக வரலன்னு சொல்லவே மாட்டான். ஸ்ட்ராங்காக வருது 100 வாட்டி சொல்ல மாட்டான். சரிங்களா, அதனால தான் நான் எப்போயுமே சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வரக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லுவோம். கண்டிப்பாக வராமல் போகாது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் நீங்கள் நினச்சிக்காங்களா, 3ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப கெட்டி. இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் வேணுங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும் எடுத்து போடுங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் செட் ஆகும், 0க்கும் 1ஆம் நம்பர் செட் ஆகும், 3ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் செட் ஆகும். அப்போ நமக்கு 3க்குமே 1ஆம் நம்பர் செட் ஆகும்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 1ஆம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்குது. அதுவும் பெண்டிங் நம்பர் தான். அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 40 நாளாக வராமல் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் வந்து 17 நாளாக வராமல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு மட்டும் 1ஆம் நம்பர் வச்சிங்கன்னா நாளைக்கு தப்பிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கான பேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் நாளைக்கு என்னங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க, 3க்கு 8 வருமானா கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் நாளைக்கு வரணும். ஏன்னா 8ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பர் பேஸ்லாம் இருக்குது. 22 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இனிமையாவது வந்து 9ஆம் மாதமாவது பெண்டிங் இல்லாமல் எல்லா நம்பரும் எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா பெண்டிங் நம்பர் இருக்க யாருக்குமே வின்னிங் வராது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, யாருக்குமே வின்னிங் வராது. அதனால் பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா 95 வாங்கி நாளைக்கு போடலாம். நாளைக்கு 95க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 95 தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தெரியுது. 5ஆம் நம்பர் 9 5ங்கிறது ஏபியில் வந்து 9 5ங்கிறது நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டில் போட்டாலும் தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் போட்டாலும் தப்பிச்சிக்கலாம். இந்த 3 நம்பருக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதாவது 951 அப்படிங்கிற மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன இருந்தாங்கன்னா வின்வின் கம்பெனியில் ஆடப்பட்டது 415 ஆடினாங்க வின்வின்னு. அதே நம்பரை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 915 கொடுத்துருக்கோம். அதே நம்பர் தான். 2 நம்பர் அதுலேருந்து மேட்ச் ஆகுது. அதுலேருந்து வந்து 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகுது. ஆனால் அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகுது. அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேம் நம்பர் மாறி இருக்குது. அங்கே 4 நம்பர் இங்கே வந்திருக்கு, இங்கே 9ஆம் நம்பர் வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான் இது. சரிங்களா, உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 0க்கும் 7 வரும், அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு பேசிக்காக இந்த 2 நம்பர் போட்டு பாருங்கள். 9 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பர், இந்த 3 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. 915 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் எனக்கு காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருது, அதே மாதிரி 0 வருது, 3ஆம் நம்பர் வருது. அப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.